வாங்க மாடு மேய்க்கலாமா? பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தம் ஒரு 4 மாடு இருக்குது. எல்லா காட்டில் அங்கனே கட்டி விட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றையும் பிடிக்கணும். ஒரு விவசாயிகிட்ட 4 மாடு, ஒரு 5 ஆடு, ஒரு 10 கோழி இருக்குது அப்படின்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா 8 மாதம் சேனை. இந்த அங்கே ஒரு மாடு இருக்குது. மொத்தம் 5 மாடு என்கிட்ட இருக்குங்க. அதில் 5ல் 3 கறக்குது, 2 செனை மாடாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு விவசாயியும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றில் மட்டும் வருமானம் பார்க்க முடியாது. விவசாயத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆளும் வீட்டு ஆளுக இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியுதுங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் பாருங்க, அன்பை பார்த்திங்களா வந்து பக்கத்தில் நின்றுக்கும். நான் வந்து உட்காந்தா அவுத்துட்டு போய் தண்ணிக்கு விடுவாங்க அப்படிங்கிறக்காக பக்கத்தில் வந்து நிற்கும். ஒரு விவசாயியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாடு வைக்கிறது, ஒரு கன்று போட்டுச்சு அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு கறக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50 to ₹1 முடி கறக்கும். அதில் ஒரு 10 20 ரூபா அதுக்கு செலவு பண்ணுவோம், 80 ரூபா லாபம் அப்படிங்கிற கணக்கு தான். ஆனால் விவசாயத்தில் வந்து அப்படி லாபம் பார்க்க முடியாது. ஒரு டைம் விலை விற்கும், ஒரு டைம் வந்து ₹1 விற்றாலும் விற்றாது தான், ₹5 விற்றாலும் விற்றாது தான். அதனால் வந்து விவசாயிகள் ஒரு 10 ஆடு, ஒரு 20 கோழி, 5 மாடுகள் வச்சுருந்தோம்னா இதில் இல்லைனாலும் ஒன்று கை கொடுக்கும், வீட்டு செலவுக்காவது கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடெல்லாம் வந்து 15 லிட்டரு கறந்துச்சு போன ஈத்தில். கிடா கண்ணுட்டி போட்டுச்சு 15 இது. இப்போ 8 மாதம் சென்னையில் இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் வந்து நான் சும்மா தான் மேய்க்கணும். ஆனாலும் மேய்ச்சாலும் அந்த 2 மாதம் கேப்பில் வந்து தாராளமாக அது வந்து ஒரு ₹1,00,000 இது மாடு கறவை கறக்கும். காலையில் 8 கறக்கும், சாயந்தரம் ஒரு 6லேருந்து 7 கறக்கும். 15 லிட்டரு உறுதியாக கறக்கிற மாடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் உழைப்பு தான். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க உழைப்பு. என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரீச்சபிளாக ஒரு 1000லேருந்து 1500 பேர் முடி பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு நான் போடுற வீடியோவை. கொஞ்சம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை பார்த்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் விவசாயம் சார்ந்து மாட்டுக்கு பிரச்சனை இது மாதிரி இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்ல முடியும். நீங்களே என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி ஒரு விவசாயிக்கு ஒரு வருமானம் உங்களால் வந்தது. வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போனால் பத்தாது. அந்த வீடியோவுக்கு அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா 1000 பேருங்கிறப்ப 1000 பேரும் சேனலை வந்து ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாள் நான் ரீச் ஆக முடியாதுயா. ஆனால் வந்து அந்த வீடியோ பார்த்ததில் ஒரு 1000ல் 10 பேராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.